Hi, growth minded people. Welcome back to 21 Days E-commerce Business Challenge. This is day 10. ஸோ டுடே டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சேல்ஸ் காப்பி எப்படி எழுதுறது? அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இப்ப Amazon, Flipkart, Meesho இந்த மாரி ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணும்போது, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற மாரி நெறைய லிஸ்டிங் வந்து ஷோ ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு டீட்டெயில்ஸ் குடுத்து அந்த ப்ராடக்ட்டோட செல்லர் வந்து அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் காப்பி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ சர்ச் பண்ற உங்களையும், சேல்ஸ் காப்பி எழுதின அந்த செல்லரையும் கனெக்ட் பண்றது பேக்கிரவுண்ட்ல இருக்க எஸ்இஓ. அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பேசிக் ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஆடியன்ஸுக்கு பெட்டர் விசிபிலிட்டியும், ஹை கன்வர்ஷன் அண்ட் கிளிக்ஸ் குடுக்குறது தான் இதோட மெயின் ஒர்க். நெக்ஸ்ட்டு ஒரு எஸ்இஓட பேசிக் யூஸ் பண்ணி, ஒரு கிரியேட்டிவான, ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ராடக்ட்டோட டைட்டில்ஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டோட டைட்டில் எப்படி இருக்கணும்னா, அதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். மெயினா வந்து கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து வொர்க் பண்ணும். ஸோ அது எப்படின்னா, கிளாரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 200 கேரக்டர் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு இன்க்ளூடிங் வந்து ஸ்பேஸும் தான். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். அதாவது மெயினா கீவேர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ அட்ரிபியூட்ஸ் வந்து இருக்கணும். ரெலவன்ட்டான அட்ரிபியூட்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ், கலர், அது என்ன யூஸ் கேஸு, ஸோ இந்த மாதிரிலாம் தான் டீட்டெயில் வந்து நீங்க அதுல ரொம்ப கிளாரிட்டியா வந்து குடுக்கணும். அமேசான் கம்பெனியே வந்து ப்ராடக்ட் டைட்டிலுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டோட நேமு, அது கூட ப்ராடக்ட்டோட டைப்பு, அது கூட கீ ஃபீச்சர்ஸு, நெக்ஸ்ட் வந்து சைஸு, கலரு, ஸோ ஃபைனலா வந்து யூஸ் கேஸு. ஸோ இந்த மாரி தான் வந்து ஒரு பிராண்டோட ஃபார்மேட் வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அத யூஸ் பண்ணி இப்போ வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து யாம்மி சீக்ரெட்ஸு. ஸோ அத வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றத நீங்க இப்ப பார்க்கலாம். ஸோ பிராண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, யாமி சீக்ரெட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் நலங்கு மாவு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 100% வந்து நேச்சுரல் ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் அண்ட் பாத் பவுடர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 100 கிராம்ஸ்லேருந்தே கிடைக்கும். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ப்ரவுன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஃபார் வந்து ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் டெய்லி யூஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு டைட்டில் எழுதுனீங்கன்னா, அமேசானோட அல்காரிதம் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது குயிக்கா நம்மளுடைய லிஸ்டிங் எடுத்துட்டு போயிட்டு விசிபிள் பண்ணி காட்டும். ஸோ இதுல சில விஷயம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். என்னன்னா எல்லாமே வந்து கேப்ஸ்ல எழுதக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கிளமேட்டரி, அப்புறமா இந்த சிம்பல், அப்புறம் ஸ்டார் இந்த மாரிலாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷனல் வேர்ட்ஸ்லாம் வந்து அதுல யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து பெஸ்ட்டு, சீப்பஸ்ட்டு, ஸோ இந்த மாரி வந்து எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் பார்ட் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் தான். மினிமம் வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸு, அதோட ஃபியூச்சர்ஸு, அதோட யூஸ் கேஸ் இத பத்திலாம் வந்து டீட்டெயிலா இதுல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் தான். இது வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ஸ்டோரிய வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஹிண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சுன்னா, அந்த பிராண்டோட ஸ்டோரி, ஸோ இது வந்து ஹவ் இட்ஸ் வந்து யூஸ்டு, ஸோ அதுக்கான ஆன்ஸரு, அப்புறம் ஒய் இட்ஸ் பெட்டர் தென் அதர்ஸ், ஸோ அதுக்கான ஆன்ஸரு. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் ட்ரிகர்ஸ்லாம் இருக்கிற மாரி எழுதுங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்டு, லேர்னிங்கு, சேஃப்டி இந்த மாரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்க லிஸ்டிங்கோட பேனல் வந்து நீங்க குடுக்குற கீவேர்ட்ஸ பேஸ் பண்ணி தான் அமேசான் அல்காரிதம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து சஜெஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்இஓவோட வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நானும் இந்த 21 டேஸ் இ-காமர்ஸ் சேலஞ்சுல வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ கன்டினியூஸா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.